மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பார்ட் பி இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இலக்கியத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சமய முன்னோடிகள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். அதுல சைவம் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்லயே வைணவம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைணவர்களுடைய புனித நூலான 4000 திவ்ய பிரபந்தம் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை தொகுப்பிச்சது யாரு, அது எத்தனை பகுப்பு இருக்குது, அதனுடைய இரு கண்கள், ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தை பத்தி ஃபுல்லா எலாபரேஷன் பார்த்தாச்சு. அதை பார்த்துட்டு 12 ஆழ்வார்களை பத்தியும் நான் சொல்லியாச்சு. 12 ஆழ்வார்கள்ல முத 3 பேர் பார்த்தாச்சு. ஓகேங்களா? முதல் ஆழ்வார்கள் 3 பேர் பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் இப்ப 4ஆவதா இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் பார்க்கலாம். ஓகேங்களா? 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வைணவர்களுடைய புனித நூலா கருதப்படுது. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா பல புலவர்கள். சோ அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? சோ பல புலவர்கள் பாடியிருக்காங்க. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள். ஓகேங்களா? சோ ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். ஓகேங்களா? சோ ஆழ்வார்கள் அப்படின்னா மீனிங் என்னது? இறைவனுடைய திருவடியில் ஆழ்ந்தவர்கள் அல்லது இறைவனுடைய கல்யாண குணங்கள்ல ஆழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்களுக்கு நம்ம பல பேர் வைப்போம். ஓகேங்களா? சோ இந்த ஆழ்வார்களால் பாடிய பாடலின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இது 4 பிரிவா இருக்குது. ஓகேங்களா? சோ 1000, 2000, 3000, 4000 4 பிரிவு தான். ஆனா அந்த 4 பிரிவுக்கும் பாத்தீங்கன்னா 4000 பாடல் கிடையாது. மொத்த பாடல் 3776 பாடல்கள். ஓகேங்களா? சோ இந்த 4 பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் 1000 அதுல 947 பாடல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூத்த அல்லது பெரிய திருமொழி, அதுல 1134 பாடல்கள். அதை பாடினது சிங்கிள் புலவர். 4000 திவ்ய பிரபந்தம் பாத்தீங்கன்னா 4 பிரிவா இருக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது முதல் 1000 அதுல 947 பாடல்கள். இதை 12 பேரும் பாடியிருக்கலாம், இல்ல எவ்வளவு வேணாலும் பாடியிருக்கலாம். இதுல வரையறை கிடையாது. ஓகேங்களா? எல்லா ஆழ்வார்களும் பாடியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூத்த அல்லது பெரிய திருமொழி 1134 பாடல்கள். இதை பாடினது சிங்கிள் ஆழ்வார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவாய்மொழி, அது பாத்தீங்கன்னா 1102 பாடல்கள். ஓகேங்களா? சோ அதை பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். அவர் தான் ஆழ்வார்களுக்கு தலைவன், ஹீரோ. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா இயற்பா 817 பாடல்கள். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம். இதுல முதல் பகுப்பும் கடைசி பகுப்பும் பல பேர் பாடியிருக்காங்க. நடுவுல இருக்க 2 பகுப்பு மட்டும் சிங்கிள் ஆழ்வார்களால் பாடப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த 4 பகுப்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆழ்வார்களுடைய எண்ணிக்கை 12 நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு? ஆண்டாள். சோ அந்த 12 சொல்லுங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பாண ஆழ்வார். சோ இது மொத்தம் பாத்தீங்கன்னா 12 பேர். ஓகேங்களா? சோ இதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த 12 மெம்பர்ஸ் நீங்க பாத்துக்கணும். அதுல 3 பேர்த்த நம்ம கடைசி வகுப்புல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் சந்தித்த இடம் திருக்கோவிலூர். ஓகேங்களா? சோ திருக்கோவிலூர். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் ஆழ்வார்கள்ல தலைவரான பொய்கை ஆழ்வார் இறைவன்ட்ட என்ன சொன்னாரு? ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? சோ அந்த 3 பேருக்கு காமனானது பிறந்த ஊர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவதரித்தது, அதுக்கப்புறம் பாடல்கள். இந்த 4 இம்பார்ட்டன்ட். சோ இதை நம்ம 1 பை 1 பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகைன் அதை கூட ரிப்பீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? காஞ்சிபுரம் திருவேக்கா. சோ எதனுடைய அம்சமா பிறந்திருக்காரு? சங்கு. எதுல அவதரிச்சிருக்காரு? தாமரை. முதல் திருவந்தாதிய பாடந்து இவர் தான். ஓகேங்களா? சோ அப்படியே பூதத்தாழ்வார் இருப்பாங்க. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். சோ மான்னா பெரிய, பூதம்னா பெருசா இருக்கும் ஞாபகம். மாமல்லபுரம். எதனுடைய அம்சம்? கதாயுதத்தோடைய அம்சம். இருக்கிறதுலே பெருசு கதாயுதம். எந்த மலர்ல அவதரிச்சிருக்காரு? குறுக்கத்தி மலர். ஓகேங்களா? சோ 2ஆம் திருவந்தாதி இவர் தான் பாடியிருக்காரு. அடுத்து 3வது வாங்க பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார். சோ பேயாழ்வார் வந்துட்டு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர். சோ மயிலாப்பூர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதனுடைய அம்சம்? வால். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மலர்ல அவதரிச்சிருக்காரு? செவ்வள்ளி மலர். சோ 3ஆம் திருவந்தாதி இவர் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இறைவனை இவங்க 3 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் 3 பேரும் 3 பாடல்கள் பாடினாங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வாரும், அதுக்கப்புறம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக பூதத்தாழ்வார். கடைசியா பாத்தீங்கன்னா பேயாழ்வாருக்கு 2 பேரும் தெரிஞ்சிருக்காங்க. சோ லட்சுமியும் காட்சி தந்திருக்காங்க, திருமாலும் காட்சி தந்திருக்காங்க. உடனே அவர் பாடிய பாடல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற ஒரு பாடல். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்ம முதல் ஆழ்வார்கள் 3 பேர்த்த பார்த்திருந்தோம். இப்ப 4ஆவதா யார பார்க்க போறோம்னா திருமழிசை ஆழ்வார். ஓகேங்களா? ஓகே. சோ 3 ஆழ்வார்கள் முடிச்சாச்சு, முதல் ஆழ்வார்கள். இப்ப 4ஆவதா நம்ம யார பார்க்க போறோம்னா திருமழிசை ஆழ்வார். ஓகேங்களா?
ஸோ டாபிக் மட்டும் போட்டுக்கோங்க, ஸ்டோரி நான் சொல்றேன், அப்புறம் எழுதிக்கலாம். திருமழிசை ஆழ்வார். ஸோ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, இவர் முதல்ல சைவத்துல இருப்பாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வைணவத்துல திருமாலை கும்பிடுவாங்க. அவங்க தானே யாரு? ஆழ்வார்கள். ஸோ இவர் ஒரு ஆழ்வாரா? ஸோ நம்மளாம் என்னதான் திருமால், நம்மளாம் புரட்டாசி மாசம் விரதம் இருப்போம். ஆனா நம்ம ஆழ்வாரா என்ன? கிடையாது. ஓகேங்களா? ஸோ பட் இவர் ஆழ்வார். ஆழ்வார்னா என்ன அர்த்தம்னா, திருமால் மீது அதீத பற்று, அதீத லவ் இவருக்கு இருக்குது. அதனாலதான் இவர் ஆழ்வாரா இருக்காரு. ஆனா திருமால பற்று வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் சிவன் மீது பற்றா இருந்திருக்காரு. ஓகேங்களா? சைவத்துல இருந்து அதுக்கப்புறம் வைணவத்துக்கு வந்த ஒரே ஆழ்வார் இவர் தான். ஓகேங்களா? சைவம் வைணவம் பேதம் இல்ல அப்படின்னு சொல்லி பாடினது யாரு? பேயாழ்வார். ஓகேங்களா? சோ சைவம் வைணவம் பேதம் இல்லாம பாடுறது பேயாழ்வார். இவர் வந்து பாத்தீங்கன்னா அது ஏன்றது நான் இப்ப சொல்றேன். ஓகேங்களா? சைவம் வைணவம் ரெண்டுமே பேதம் இல்ல. சோ திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இவர் சைவத்துல இருந்து வைணவத்துக்கு மாறினாரு. இவரை மாத்தனது யாருன்னு பாத்தீங்கன்னா பேயாழ்வார். அதனாலதான் அவர் சைவம் வைணவம் பேதம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவதா இருக்கக்கூடிய பேயாழ்வார என்ன பண்ணிருக்காரு? நாலாவதா ஒரு பர்சனை சேர்த்திருக்காரு. அந்த பர்சன் தான் திருமழிசை ஆழ்வார். புரியுதுங்களா? சைவத்துல இருந்திருக்காரு இவரு. இவரை வைணவத்துக்கு மாத்திருக்காரு. ஓகே. சோ இவர் சைவத்துல இருக்கும்போது இவருடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க. சிவவாக்கியார். ஓகேங்களா? நான் சித்தர்கள் பத்தி உங்களுக்கு நடத்தும் போது நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிவவாக்கியார் அப்படின்னு ஒரு பர்சனா இருந்திருக்காரு. சோ இவரை வைணவத்துக்கு மாத்தும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருடைய ஊரை சேர்த்து ஆழ்வார்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சைவத்துல இவர் இருக்கும்போது இவருடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவவாக்கியார். சைவத்துல இவருக்கு என்ன நேம்னா சிவவாக்கியார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைவத்துல இவருடைய நேம் வந்துட்டு சிவவாக்கியார். சிவவாக்கியார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சித்தரா இருந்திருக்காரு. சோ சைவத்துல சிறந்தவங்க தான் சித்தர்கள். சோ சைவத்துல இருக்கும்போது இவருக்கு சித்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சிவவாக்கியார். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை சைவத்துல இருந்து வைணவத்துக்கு மாத்தது யாருன்னா பேயாழ்வார். பேயாழ்வாரால். ஓகேங்களா? சோ சைவத்துல தான் இருந்தாரு. சைவத்துல இவருடைய பேர் என்னது? சிவவாக்கியார். அவர் ஒரு சித்தரா இருந்திருக்காரு. சித்தரா இருந்த இவரை சைவத்துல இருந்து வைணவத்துக்கு மாத்தது யாரு? பேயாழ்வார். பேயாழ்வாரால் வைணவத்துக்கு மாற்றப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் பிறந்த ஊர் எழுதிக்கோங்க. பிறந்த ஊர் திருமழிசை. சோ திருமழிசை. ஓகேங்களா? சோ காஞ்சிபுரத்துல இருக்கு திருமழிசை அப்படின்ற ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. சோ அதனாலதான் இவருக்கு இது பேரே திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா சைவத்துல சிவவாக்கியார் இருந்தாரு. வைணவத்துக்கு வந்தப்ப ஆழ்வார்னு வைக்கணும். என்ன ஆழ்வார் வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஊரையே சேர்த்து திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அம்சமா பிறந்திருக்காங்க. கரெக்டுங்களா? சோ அப்படி இவர் எதனுடைய அம்சமா பிறந்தார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 12 ஆழ்வார்களும் இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளுடைய அம்சமா தான் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? சங்கோடைய அம்சம், கதையோடைய அம்சம், வாளுடைய அம்சம் அப்படின்ட்டு நம்ம 3 பேர் பார்த்திருக்கோம். இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காருன்னா சக்கரத்தோடைய அம்சமா பிறந்திருக்காரு. சக்கரத்தோடைய அம்சமா பிறந்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல பாக்குற மாதிரி அவதரிச்சது. இவர் அவதரித்தவரா? சோ 12 ஆழ்வார்கள்ல யாரெல்லாம் அவதரித்தவங்க? முதல்ல 3 பேர். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 12 பேத்துல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாரு? ஆண்டாள். அவங்க. கடைசி ஆழ்வார் திருப்பாணாழ்வார். இந்த 5 பேரும் தான் அவதரித்தவங்க. ஓகேங்களா? சோ மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு பிறந்தவங்க தான். சோ அதனால இவருக்கு அவதரித்தது அப்படின்றது வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவருடைய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நூல்கள். எஸ், 4ஆம் திருவந்தாதி. ஏற்கனவே முதல் திருவந்தாதி யார் பாடியிருக்காங்க? பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார். இவர் பாடந்து 4ஆம் திருவந்தாதி. அதுக்கு இன்னொரு நிக்நேம் இருக்கு, நான்முகன் திருவந்தாதி. எழுதிக்கோங்க. 4ஆம் திருவந்தாதி. சோ 4ஆம் திருவந்தாதி பாடியிருக்காரு. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் நான்முகன் திருவந்தாதி. இன்னொரு பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருச்சந்த விருத்தம். சோ திருச்சந்த விருத்தம் பாடிய ஆழ்வார் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமழிசை ஆழ்வார். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய நூல்கள். ஓகே. சோ அதுக்கடுத்து இவருடைய வேறு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே. சோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வாருடைய வேறு பெயர்கள். சோ இவருக்கு வேறு பெயர்கள் என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.
இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காரு? சக்கரத்தோடைய அம்சம். அதனால இவருக்கு நிக் நேம் சக்கரத்தாழ்வார். அடுத்த நிக் நேம் பக்தி சாகரர். அதாவது சைவத்துல இருக்கும்போது இவருக்கு ஒரு நிக் நேம் இருந்திருக்கு. என்ன நிக் நேம்னா பக்தி சாகரர். சைவத்துல இருந்த போது இவருக்கு என்ன நிக் நேம்னா பக்தி சாகரர் அப்படின்ற ஒரு நிக் நேம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு நிக் நேம் வந்துட்டு ரெண்டு வேறு பெயர்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒருத்தர் தத்தெடுத்து தான் வளர்த்திருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவன். திருவன் திருவன் அப்படின்ற வேளாளரார். திருவன் அப்படின்ற வேளாளரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தான் திருமழிசை ஆழ்வார். இப்ப திருவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் கணிக்கண்ணன். அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கும் கணிக்கண்ணனுக்கு என்ன உறவு? அண்ணன் தம்பி. ஓகேங்களா? திருவன் அப்படின்ற வேளாளரால் தத்தெடுக்கப்பட்டவர் தான் யாருன்னா திருமழிசை ஆழ்வார். இப்ப திருவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு கணிக்கண்ணன். அப்ப கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் என்ன உறவுன்னா அண்ணன் தம்பி. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் போல பரவந்தால நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல கொஸ்டின் கேட்கறதா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா கணிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வாருக்கு நண்பர் அப்படிதான் கேட்பாங்க. பட் ஒரிஜினலா தம்பி. ஓகேங்களா? சோ இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஒரிஜினல் பையன். அவன் பேர் கணிக்கண்ணன். இவருடைய தத்து பையன் தான் திருமழிசை ஆழ்வார். அப்ப ரெண்டு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு வருது. பட் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எழுதிக்கோங்க. திருவனுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா கணிக்கண்ணன். திருவனுடைய பையன் கணிக்கண்ணன். அவரு திருமழிசை ஆழ்வாருக்கு என்னன்னா ஃப்ரெண்டு. ஓகேங்களா? சோ கணிக்கண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வாருடைய ஃப்ரெண்டு. சோ எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னா கணிக்கண்ணன் வந்து அந்த நாட்டுடைய மன்னன் நாட்டை விட்டு துரத்திடுறாரு ஒரு காரணத்துக்காக. சோ உடனே இவர் என்ன பண்றாருன்னா கடவுள்கிட்ட போய் வேண்டுறாரு. என் ஃப்ரெண்டே போயிடுறான், நீ இங்க இருந்து என்ன பண்ண போற, நீ போன்றாங்க. கடவுள் போயிடுறாரு. திரும்ப ஆஃப்டர் தட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்துடுறான். சோ என் ஃப்ரெண்டு வந்துட்டா நீ வா அப்படின்றாங்க. இவங்க சொன்னதெல்லாம் செய்யற ஒரு பெருமாள் இருக்காங்க. அதனால அதுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எங்கன்னு கேட்பாங்க. காஞ்சிபுரம் திருவெக்கா. திருவெக்காவை எங்க பார்த்த மாதிரி இருக்கா? திருவெக்கா ஊர்ல பிறந்தது பொய்கை ஆழ்வார். பொய் சொன்னா வெக்க பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார் திருவெக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. அந்த திருவெக்கா கோவில்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஓகேங்களா? சோ எழுதிக்கோங்க. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஓகேங்களா? சரி, ஓகே. முதல் ஆழ்வார்கள் 3 பேர் சந்தித்த இடம் என்னது சார்? திருக்கோவிலூர். ஓகேங்களா? முதல் ஆழ்வார்கள் 3 பேர் சந்தித்தது திருக்கோவிலூர். இப்ப முதல் ஆழ்வார்கள் 3 பேர் அப்படியே வச்சுக்கோங்க. அவங்கள நான் எப்பவுமே முதல் ஆழ்வார்கள் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 3 பேரும் தனித்தனியா சொல்ல தேவையில்ல. முதல் ஆழ்வார்னு சொன்னா அதுல எத்தனை பேரு? 3 பேர். முதல் ஆழ்வார் பிளஸ் திருமழிசை ஆழ்வார். இவங்க சந்தித்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி. ட்ரிபிள் கேன்ல பார்த்தசாரதி கோயில் இருக்கு பாத்துறீங்களா? அந்த கோவில்ல தான் முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் திருமழிசை ஆழ்வாரும் சந்திச்சாங்க. அதாவது 4 பேர். புரியுதுங்களா? சோ அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதல் ஆழ்வார்கள் சோ ட்ரிபிள் கேன். ஓகேங்களா? சோ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல முதல் ஆழ்வார்கள் 3 பேரு பிளஸ் திருமழிசை ஆழ்வார் 4 பேரு சந்திச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் திருமழிசை ஆழ்வாரோட டேட்டா. இது கொஞ்சம் பெருசுதான். பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடலாமா? ஓகே. சோ திருமழிசை ஆழ்வார் அவர் வந்து சைவத்துல தான் இருந்திருக்காரு. சைவத்துல அவருடைய பெயர் சிவவாக்கியார். சிவவாக்கியார் யாரு? சித்தர். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இவரு சைவத்துல இருந்து வைணவத்துக்கு யாரால மாற்றப்பட்டாரு? பேயாழ்வாரால் வைணவத்திற்கு மாற்றப்பட்டார். இவருடைய ஊர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருமழிசை. இவர் எதனுடைய அம்சமா பிறந்திருக்காங்க? சக்கரம். அதனால திருமழிசை ஆழ்வார் சக்கரத்து ஆழ்வார் அப்படின்னு பேர் இருக்குது. ஓகேங்களா? திருமழிசை ஊர்ல பிறந்தாலும் திருமழிசை ஆழ்வார், சக்கரத்தோட அம்சமா பிறந்தாலும் சக்கரத்து ஆழ்வார். இவருடைய நூல்கள் 2. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் திருவந்தாதி. 4 பேத்துக்கு 4 திருவந்தாதி வந்துடும். ஓகேங்களா? அல்லது நான்முகன் திருவந்தாதி, ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருச்சந்த விருத்தம் அப்படின்ற நூலை பாடியிருக்காரு. இவருடைய வேறு பெயர் ஏற்கனவே சக்கரத்தாழ்வார் பார்த்தாச்சு. பக்தி சாகரர் அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்கு. இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சைவத்துல இவர் இருக்கும்போது இந்த பெயர். ஓகேங்களா? சோ இவருடைய வளர்ப்பு தந்தை யாருன்னா திருவன். திருவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் கணிக்கண்ணன். கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் ஃப்ரெண்டு. கணிக்கண்ணனுக்காக இறைவன்கிட்ட வேண்டி அந்த இறைவனை போக சொன்னாரு, திரும்ப வர சொன்னாரு. அப்படி சொன்னதால செஞ்ச பெருமாள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவெக்கா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப முதல் ஆழ்வார்கள் 3 பேரு, திருமழிசை ஆழ்வார் ஒருத்தவர், 4 பேர் சந்தித்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி. ஓகேங்களா? சோ புரிஞ்சது எல்லாத்துக்கும்? 4 ஆழ்வார்கள் முடிச்சாச்சு. ஓகேங்களா? 5ஆவதா யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வார். சோ பெரிய ஆழ்வார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஓகேங்களா? சோ ஏன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள். சோ ஆண்டாள் நம்ம சிலபஸ்ல இருக்கிறதால இவரை கொஸ்டின் கேட்பாங்க. 2022 குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம்.
பெரிய ஆழ்வார் டாபிக் போட்டுக்கோங்க. 2022 2022ல இவரை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு குரூப் 4ல. ஓகேங்களா? சோ பெரிய ஆழ்வார். சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர். சோ தமிழ்நாட்டுடைய சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இவர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆழ்வார்களும் எதனுடைய அம்சமா தான் பிறந்திருப்பாங்க. அப்படி இவர் யாருடைய அம்சமா பிறந்திருக்காங்கன்னா கருடன். ஓகேங்களா? சோ கருடன் அப்படின்றது யாருக்கு சொந்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமாலுக்கு சொந்தம். அந்த கருடனுடைய அம்சமா பிறந்திருக்காரு. சோ அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இவருடைய பாடல்கள் 2. திருப்பல்லாண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதுக்கப்புறம் திருமொழி. திருப்பல்லாண்டு, திருமொழி. ஓகேங்களா? சோ வைணவத்துல பல்லாண்டு பாடுறது யாருன்னா பெரியாழ்வார். சைவத்துல பல்லாண்டு பாடுறது யாருன்னா சேந்தனார். இங்கவே எழுதிக்கோங்க, 2 கம்பேர் பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இவர் வைணவத்துல பல்லாண்டு. இன்கேஸ் சைவத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா சைவத்தில் யாருன்னு பாத்தீங்கன்னா சேந்தனார். சோ வைணவத்துல திருப்பல்லாண்டு பாடுறது யாருன்னா பெரியாழ்வார். சைவத்துல திருப்பல்லாண்டு பாடுறது யாருன்னா சேந்தனார். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கடுத்து திருமொழி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இவரோட 2 நூல் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை இருக்கு. சோ இவர் வந்து யார் மேல பக்தி அதிகமா இருக்குன்னா கண்ணன், கிருஷ்ணர். அதாவது திருமாலுடைய அவதாரம் நிறைய இருக்குது. அதுல கண்ணன், கிருஷ்ணருடைய அவதாரம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய மகளுக்கு கிருஷ்ணரை பத்தி கதை சொல்லி சொல்லி தன்னுடைய மகளுக்கு கிருஷ்ணர் மேல காதல் வரதுக்கு காரணமே இவர்தான். ஓகேங்களா? சோ இவர் வந்து கண்ணனை வந்து குழந்தையா நினைச்சு தாலாட்டே பாடியிருக்காரு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தை. கண்ணனுக்கு ஓகேங்களா? சோ கிருஷ்ணருக்கு தாலாட்டு பாடியிருக்காரு. சோ ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிற்று இலக்கியத்துல பிள்ளை தமிழ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிள்ளை தமிழ்னா என்னன்னா கடவுளரையோ அரசரையோ இல்ல வாழ்வில் உயர்ந்தவங்களையோ குழந்தையா பாவிச்சு பாடுவாங்க. அதுதான் பிள்ளை தமிழ். அது ஒரு வரைமுறையோட பாடப்பட்டது. இங்க கிருஷ்ணர்ன்றது யாரு? கண்ணன், தெய்வம். தெய்வத்தை குழந்தையா நினைச்சு இவர் பாடியிருக்காரு. அப்ப பிள்ளை தமிழ் வரதுக்கு முன்னாடி இவர் பாடியிருக்காரா? இது வந்து ப்ரொசீஜர் இல்லாம பாடப்பட்டதுதான். சோ தெய்வத்தை என்னவா நினைச்சிருக்காரு? குழந்தையா. குழந்தைக்கு தான் தாலாட்டு பாட முடியும். இவர் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் குழந்தையெல்லாம் கிடையாது. கண்ணன் வந்துட்டு அந்த அவதாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவ்வளவு பெரிய அவதாரத்தை குழந்தையா நினைச்சிருக்காரு. அதனால இவருக்கு நிக்நேம் இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிள்ளை தமிழ் அப்படின்ற சிற்றிலக்கியத்துக்கு முன்னோடி இவர்தான். இவரை ஃபாலோ பண்ணி தான் பிள்ளை தமிழ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்தது அப்படின்னு எல்லாம் கருதுவாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இவர் பாத்தீங்கன்னா கண்ணனை குழந்தையா நினைச்சு பாடியிருக்காரு. இப்படி குழந்தையா நினைச்சு பாடினாதான் அதுக்கு பேர் பிள்ளை தமிழ். அது பிற்காலத்துல வந்தது. இவருடைய காலத்திலேயே இவர் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ் பாடல. ஆனா பிள்ளை தமிழ் பாடுறதுக்கு ஒரு முன்னோட்டமா இருந்திருக்காரு. பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்துக்கு முன்னோடி. சோ அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்துடைய முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியாழ்வார். காரணம் கண்ணனுக்கு தாலாட்டு பாடியிருக்காரு. சரி, ஓகே. கண்ணனை இன்னொருத்தர் பாடியிருக்காரு. அது தாலாட்டுலாம் கிடையாது. கண்ணனை பத்தி இன்னொருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு, பாரதியார். கண்ணன் பாட்டு. ஓகேங்களா? சோ கண்ணனுக்கு இன்னொருத்தவங்க பாட்டு பாடியிருக்காங்கன்னா அது பாரதியார், கண்ணன் பாட்டு. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? சோ ஓகே, கண்ணனுக்கு இவர் தாலாட்டு பாடியிருக்காரு. இன்னொரு அவதாரம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? ராமாயணம், மகாபாரதம். ஓகேங்களா? கரெக்டா? சோ மகாபாரதத்துல கண்ணன், ராமாயணத்துல ராமன். அதான திருமாலுடைய அவதாரம். சோ கண்ணனுக்கு இவர் தாலாட்டு பாடினார்னா ராமனுக்கு ஒருத்தர் தாலாட்டு பாடியிருக்காரு. அதை இங்கேயும் எழுதிக்கோங்க, அவரை பார்க்கும் போது எழுதிக்கோங்க. ராமனுக்கு தாலாட்டு பாடுறது குலசேகர ஆழ்வார். எழுதிக்கோங்க சார், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா? இவரோடது கிடையாது. இங்க பாக்குறதால இங்கவே நீங்க பாத்துட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். கண்ணன் பாட்டு யாருடையது சார்? பாரதியார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா? கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார். அவர் தான் பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்துக்கு முன்னோடி. இவருக்கு அப்புறம் அந்த குலசேகர ஆழ்வார் யாருக்கு தாலாட்டு பாடியிருக்காங்கன்னா ராமனுக்கு. இதை நீங்க ஈஸியா போச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இதிகாசம் மகாபாரதம், ராமாயணம். மகாபாரதம் தான் ஃபர்ஸ்ட். சோ அதனால இவர் முன்னோடி. அதுக்கடுத்து ராமாயணம். இவர் முன்னோடி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு மேல ஆண்டாளோடைய சின்ன குறிப்பு மட்டும் இவர்கிட்ட பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆண்டாள்ன்றது தனியாவே பார்க்கலாம். சோ இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல
ஒரு நந்தவனம் வச்சிருக்காரு. என்ன நந்தவனம்? துளசி நந்தவனம். ஓகேங்களா? துளசிக்கு இன்னொரு நேம் இருக்கு, திருத்துழாய். ஓகேங்களா? சோ துளசி நந்தவனம் இருக்கு. அந்த நந்தவனத்துல டெய்லியும் அந்த துளசியை பறிச்சு இறைவனுக்கு மாலை கட்டி வழிபடுவாரு. அப்படி ஒரு நாள் அந்த துளசி நந்தவனத்துக்கு போய் துளசி பறிக்கும் போது ஒரு குழந்தையோட சவுண்ட் கேக்குது. சோ எங்கடா அந்த குழந்தைன்னு போய் பார்த்தா, எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா, ஒரு செடிக்கு பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டாள் அவதரித்தவர். ஓகேங்களா? சோ துளசி நந்தவனத்துல அவதரிச்சிருக்காங்க அந்த குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவ்வளவு அழகா இருந்தது. அந்த குழந்தைய ஒரு தூக்கி என்ன பண்றாருன்னா, எனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு குழந்தைங்க யாரும் கிடையாது, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா? சோ ஆண்டாள் அப்படின்றது நம்ம சொன்ன பேர். ஆனா பெரியாழ்வார் தன்னுடைய பொண்ணுக்கு, வளர்க்கும் மகளுக்கு வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோதை. ஓகேங்களா? சோ அந்த சின்ன ஹிண்ட் மட்டும் இங்க பார்த்துட்டு அடுத்த ஆண்டாள் பார்க்கும்போது எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து அந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஆண்டாளை துளசி நந்தவனத்தில், துளசினா திருத்துழாய் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பேர் வைக்கிறாரு? கோதை. சோ கோதை அப்படின்னு பெயரிட்டு வளர்த்தாரு. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். இங்கவே பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டாள் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ பெரியாழ்வார் அவ்வளவுதான். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். சோ யாருடைய அம்சமா பிறந்திருக்காங்க? கருடத்தோடைய அம்சமா. ஓகேங்களா? இவருடைய பாடல்கள் திருப்பல்லாண்டு அல்லது திருமொழி. சோ திருப்பல்லாண்டு மற்றும் திருமொழி. ஓகேங்களா? சைவத்துல திருப்பல்லாண்டு பாடந்து சேந்தனார், வைணவத்துல திருப்பல்லாண்டு பாடந்து பெரியாழ்வார். ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனுக்கு தாலாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னா கண்ணனுக்கு. சோ அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளை தமிழ் அப்படின்ற காப்பியத்துக்கு முன்னோடியா இருந்தது யாருன்னா நம்மளுடைய பெரியாழ்வார். சோ ராமனுக்கு தாலாட்டு பாடந்து யாரு? குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஆண்டாள எங்க கண்டெடுக்கிறாங்க? துளசி நந்தவனம், திருத்துழாய் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. துளசி நந்தவனத்துல கண்டெடுத்து என்னன்னு பேர் வைக்கிறாங்க? கோதை. கோதை அப்படின்னு பெயரை வச்சு வளர்க்குறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 குரூப் 4ல கேட்ட கேள்வி மட்டும் எழுதிக்கோங்க. இவருடைய வேறு பெயர்கள், இவருடைய இயற்பெயர். பெரியாழ்வாருடைய இயற்பெயர் எனிவன்? விஷ்ணு. சரி இதான் கேட்டாங்க. அதாவது என்ன கேட்டாங்கன்னா, திருப்பாவையை பாடியது ஆண்டாள் ஃபர்ஸ்ட். ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை விஷ்ணு சித்தன். இது ரெண்டுத்துல எது சரி எது தவறுன்னு கேட்டிருந்தாங்க. சோ எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு நமக்கு தெரியும், பெரியாழ்வார். விஷ்ணு சித்தன்றது யாருக்கும் தெரியல. என்ன பண்ணிட்டாங்க, 1 சரி 2 தவறு அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய பேர். ஆனா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சரி. ஆண்டாள் தான் திருப்பாவை பாடினாங்க. ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை தான் யாரு? விஷ்ணு சித்தன். இது வேற விஷ்ணு சித்தன் கேட்கவே இல்லை. என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, தமிழ் படுத்தி, இது என்ன சொல்? வட சொல். தமிழ் படுத்தி விட்டனு சித்தன். சோ இப்பவும் போய் பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆண்டாள் திருப்பாவையை பாடியது ஆண்டாள், ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை விட்டனு சித்தன். இதுல எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி வரும் காலங்கள்ல ஆக்சுவலா இவர் சிலபஸ்லயே இல்ல. ஏன் கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் சிலபஸ்ல இருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி இவரு வந்துருவாரு. ஓகேங்களா? சோ அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் இனி வரும் காலங்கள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் எழுதிக்கோங்க. சிறப்பு பெயர் 3 இருக்கு. சோ 1 பட்டர் பிரான், 2 கிழி அறுத்த ஆழ்வார். கிழி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொற்கிழி. பொற்கிழியை அறுத்தெடுத்த ஒரே ஆழ்வார் இவர் தான். அதாவது ஒரு மன்னன்ட்ட போய் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கான நிக் நேம் கிழி அறுத்த ஆழ்வார். 3வதா துய்யப்பட்ட நாதன். சோ பாத்துக்கோங்க, பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தன். இது 2022ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சோ அந்த விஷ்ணு சித்தன் விட்டனு சித்தன் தமிழ் படுத்துவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் பட்டர் பிரான், கிழியர்த்த ஆழ்வார், துய்யப்பட்ட நாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 3 நிக் நேம் இருக்கு, 3 சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ பெரிய ஆழ்வார் அவ்வளவுதான்.
சோ 5 ஆழ்வார்கள் முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப 6வதா நம்ம பார்க்க போறது ஆண்டாள். சோ ஆண்டாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சன். நம்ம சிலபஸ்ல இருக்காங்க அண்ட் ஸ்கூல் புக்லயும் ஒரு 3 இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆண்டாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான். ஆண்டாளுக்கு அப்பா, அம்மா கிடையாது. பூமியில் அவதரித்தவங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அவதரிச்சது நம்ம பார்ப்போம். சோ அந்த மாரி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 பேர் அவதரிச்சது பார்த்துட்டோம். இப்ப 4வதா அவதரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆண்டாள். ஓகேங்களா? சோ அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார், தாமரையில் அவதரித்தவர், பூதத்தாழ்வார், குறுக்கத்தி மலர், பேயாழ்வார், செவ்வல்லி மலர். ஓகேங்களா? சோ இந்த 3த்துல அவதரிச்சிருக்காங்க அந்த 3 பேர். அடுத்து 4வதா பார்க்க போற ஆண்டாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, துளசி நந்தவனத்துல அதாவது பூமியில அவதரிச்சவங்க. சோ அவங்களுடைய அம்சம் பாத்தீங்கன்னா, பூமகளுடைய அம்சமா பிறந்திருக்காங்க. இறைவன்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளுடைய அம்சமா தான் பிறந்திருக்காங்க. பட் இறைவனுடைய ஒய்ஃப் பூமகள். சோ அதனால பூமி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி தாயோடைய அம்சமா பிறந்தவங்க தான் யாருன்னா ஆண்டாள். சோ அதனாலதான் ஆண்டாள் என்ன பண்றாங்க கடைசியில இறைவனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஒய்ஃப் தான். ஒய்ஃப் வந்து இங்க பிறந்திருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஓகேங்களா? பிறந்து அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க பாடுறது 2 பாடல். ஒண்ணு திருப்பாவை, இன்னொன்னு நாச்சியார் திருமொழி. திருப்பாவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருவெம்பாவை நடத்தும் போது. ஓகேங்களா? திருவெம்பாவையுடைய ஆசிரியர் ஆண்டவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒண்ணு திருப்பாவை, இன்னொன்னு வந்து நாச்சியார் திருமொழி. நான் திருப்பாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம திருவெம்பாவை பார்க்கும்போதே பார்த்திருக்கோம். பாவை அப்படின்னா என்னன்னா பெண். அந்த பெண்ணை குறிக்காம பெண் செய்யக்கூடிய நோன்பை குறிக்கிறதால ஆகுபெயர். ஓகேங்களா? இருமடி ஆகுபெயர்னு திருவெம்பாவை பார்த்திருப்போம். அதே மாதிரி திருப்பாவையும் இருமடி ஆகுபெயர். சோ என்ன நோன்பு, என்ன பாவை நோன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா சிவனை வழிபட செல்லக்கூடிய பெண்களால் பாடப்படும் பாடலோட தொகுப்பு திருவெம்பாவை. திருமாலை வழிபட செல்லும் பெண்களால் பாடப்படும் பாடலின் தொகுப்பு திருப்பாவை. சோ அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே எழுந்து பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவனையோ திருமாலையோ வழிபட செல்லும் போது பாடல் பாடிக்கிட்டே போவாங்க. அப்படி சிவனை வழிபடுறதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவெம்பாவை, மாணிக்க வாசகர். சோ திருமாலை வழிபடுறதுக்காக பாடப்பட்ட பாடல் திருப்பாவை, ஆசிரியர் ஆண்டாள். ஓகேங்களா? சோ அடுத்து நாச்சியார் திருமொழின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது எதற்காகன்னா இறைவனை மணந்து கொள்வதற்காக மட்டுமே ஆண்டாள் பாடிய பாடல் நாச்சியார் திருமொழி. சோ காதல் ரசம் சொற்ற மாதிரி இந்த பாடல் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 பாட்டுக்கு இம்பார்ட்டன்டான சொந்தக்காரங்க ஆண்டாள். சோ திருப்பாவை தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆழ்வார்கள் பாடின பாடல்லே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவைக்கு நிறைய ப்ரமோஷன் இருக்கு. அதை எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேங்களா? சோ 6வதா எழுதிக்கோங்க ஆண்டாள். சோ 6th வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டாள். ஓகேங்களா? சோ ஆண்டாள் பிறந்த ஊர் ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஊர்ல தான் பெரியாழ்வார் பிறந்திருக்காரு. அதே ஊர்ல தான் பாத்தீங்கன்னா துளசி நந்தவனத்துல ஆண்டாளை கண்டெடுக்கிறாங்க. சோ அதனால இவங்களுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே அம்சம் பார்ப்போம். ஆண்டாளுடைய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமகள், பூமி தாயோடைய அம்சம். அவதரித்தது எங்கன்னா துளசி நந்தவனத்தில். ஓகேங்களா? சோ துளசி நந்தவனத்தில் தான் அவதரிச்சிருக்காங்க. சோ எங்க அவதரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா துளசி நந்தவனத்துல அவதரிச்சிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கப்புறம் இவங்களுடைய பாடல்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ பாடல்கள் எழுதிக்கோங்க. என்னென்ன பாடல் நீங்களே சொல்லுங்க. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை எத்தனை பாடல் பாத்தீங்கன்னா 30. சோ 30 நாளைக்கு 30 பாட்டு பெண்கள் பாடிக்கிட்டு இறைவனை வழிபட போவாங்க மார்கழி மாதத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பாவை 30. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். 30 நாள். சோ 30 பாட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. சோ பாடல்கள் ஆண்டாளுடைய பாடல்கள் 2. என்னென்ன பாடல்கள்? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவை எத்தனை? நாச்சியார் திருமொழி 1 143 பாடல்கள். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா திருப்பாவை. ஓகேங்களா? சோ இதை பத்தி அடுத்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சோ அதுக்கு முன்னாடி இவங்களுடைய வேறு பெயர்கள், இவங்களுடைய இயற்பெயர் முதல்ல பார்த்தலாம். இவங்க அப்பா இவங்களுக்கு என்ன பேர் வச்சாரு?
கோதை. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்பெயர் கோதை. இவருடைய இயற்பெயர் கோதை. ஓகேங்களா? சோ கோதை அப்படின்றது அவங்க அப்பா வச்ச பெயர். கோதை தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு பெரியாழ்வார் யாருக்கு தாலாட்டு பாடினாரு? கண்ணனுக்கு. சோ கண்ணனுக்கு தாலாட்டு பாடும்போது கண்ணன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ தன்னுடைய குழந்தைகிட்ட என்ன பண்ணுவாருன்னா கண்ணனை பத்தியே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போது கண்ணனை பத்தி சொல்லுவாரு. கண்ணன் இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு. இப்படி எல்லாம் கேட்டு 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 வளர்ந்த குழந்தைக்கு கண்ணன் மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா? சோ சின்ன வயசுல எல்லாரும் பொம்மையை வச்சு விளையாடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மயில் இறகு, புல்லாங்குழல், கண்ணனுடைய பொம்மை இதை வச்சுட்டு கண்ணன் கூட பேசிக்கிட்டு கண்ணன் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல ஃப்ரெண்டா இருந்த இவங்க காலப்போக்குல கண்ணனுடைய பெருமையை கேட்டு 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 பருவத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணன் மேல காதலே கொண்டிருக்காங்க. சோ கல்யாணம் பண்ணா நம்ம இறைவனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மீது அவ்வளவு தீரா காதல். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க அப்பா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், துளசியில நந்தவனத்துல துளசி எடுத்து அது கூட பூவெல்லாம் சேர்த்து மாலை கட்டி இறைவனை வழிபடுவாங்க. சோ அப்படி மாலை கட்டி வைக்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ நாம இறைவனை லவ் பண்றோம், இறைவனுக்கு ஏத்த ஜோடியா நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை இவங்க எடுத்து போட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க எடுத்து போட்டு பார்த்து கண்ணாடியில பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா குளிச்சுட்டு வரதுக்குள்ளார போட்டு பார்த்துட்டு சோ ஆஃப்டர் தட் அவங்க அப்பா வரதுக்குள்ளாரே அந்த மாலையை வச்சிருவாங்க. சோ அந்த மாலை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனுக்கு போயிட்டு அவங்க அப்பா போடுவாங்க. இது வழக்கமா இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா மாலை கட்டி வச்சுட்டு குளிக்க போனவங்க திரும்ப ரிட்டர்ன் உடனே வந்துட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மாலை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அப்பா டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாலையை என்ன பண்ணிருக்காங்கன்னா தூக்கி போட்டு புதுசா ஒரு மாலையை கட்டி இறைவன் கிட்ட எடுத்துட்டு போய் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இறைவன் கனவுல வந்து நீங்க இன்னைக்கு போட்ட மாலையில வாசனையே இல்லையே அப்படின்னு இவரு திகைச்சு போயிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டோடனே ஆண்டாள் அணிந்த மாலை தான் எனக்கு உகந்த மாலை அப்படின்னு சொன்னாரு. உடனே இவருக்கு ஷாக் ஆயிடுது பெரியாழ்வாருக்கு. சோ உடனே இது இப்படியே விடக்கூடாதுன்ட்டு ஆண்டாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டாள் சோ மானிடருக்குன்னு என்ன பேசுனீங்கன்னா நான் உயிர் வாழ மாட்டேன், எனக்கு கடவுள் தான் அப்படின்றாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா மானிடருக்கு பேசல. சோ அடுத்த நாள் கனவுல திரும்பவும் இறைவன் என்ன பண்றாருன்னா ஆண்டாள திருமண கோலத்துல அலங்கரிச்சு சோ ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பல்லக்குல திருமண கோலத்துல ஆண்டாள் அலங்கரிச்சு ஸ்ரீரங்கம் வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனோட ஸ்ரீரங்க கோவிலுடைய கருவறையில சோ சாமி இருக்காங்க. சோ அப்படியே நடந்து போனவங்க கடைசியில அப்படியே மறைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த இடம் என்னது? ஸ்ரீரங்கம். சோ இறைவனையே ஆண்டதால இவங்களுக்கு என்ன நிக்நேம்னா ஆண்டாள். இறைவனை மணந்ததால் என்ன நிக்நேம்னா நாச்சியார். ஓகேங்களா? சோ நாச்சியார்னா மணக்கிறதுக்காக. இறைவனை மணந்ததால நாச்சியார், இறைவனையே ஆண்டதால ஆண்டாள். ஓகேங்களா? சோ 2 நிக்நேம். இன்னொரு நிக்நேம் சூடி கொடுத்த சுடற்கொடி. காரணம் இவங்க சூடி கொடுத்த மாலை தான் அவருக்கு இது பண்ணும். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 3 நிக்நேம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். சோ இந்த 4 பாயிண்ட் இப்ப எழுத போறேன், எழுதிக்கோங்க. இயற்பெயர் கோதை. சோ 3 சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா ஆண்டாள். இறைவனை ஆண்டதால் ஆண்டாள். நெக்ஸ்ட் சிறப்பு பெயர் நாச்சியார். இறைவனை மணந்ததால். நெக்ஸ்ட் 3வது சூடி கொடுத்த சுடற்கொடி. சோ இந்த 3 யாருடைய சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா ஆண்டாளுடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? ஆண்டாளுடைய சாங் ஃபுல்லாவே என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளமடை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? பள்ளமடை என அழைக்கும் பாசுரம் யாருடையதுன்னா ஆண்டாளுடையது. எழுதிக்கோங்க. பள்ளமடை. பள்ளமடை என அழைக்கும் பாசுரம் யாருடையதுன்னா ஆண்டாளுடையது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இது மட்டும் கிடையாது. இதுல இவருடைய பாடல் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. சோ நாச்சியார் திருமொழி மட்டும் எழுதிக்கோங்க. சோ ஜஸ்ட் நீங்க நாச்சியார் திருமொழி அப்படின்னு டாபிக் போட்டு நாச்சியார் திருமொழி எதுக்காக இவங்க பாடினாங்கன்னா இறைவனை மணந்து கொள்வதற்காக பாடிய பாடல். ஆண்டாளுடைய ஒரு நூல் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நாச்சியார் திருமொழி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நூல். ஓகேங்களா? சோ இறைவனை மணந்து கொள்வதற்காக இவர் பாடிய பாடல். மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா 143 பாடல்கள். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9வதா நம்ம திருப்பாவை. ஓகேங்களா? சோ திருப்பாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ எழுதிக்கோங்க. திருப்பாவை எத்தனை பாடல்? சூப்பர் சார். திருப்பாவை 30 பாடல். ஓகேங்களா? சோ இந்த திருப்பாவை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். ஓகே, 20 பாடல். ஓகேங்களா?
ஸோ திருவெம்பாவை நான் எடுத்திருக்கேன் சார். திருவெம்பாவை 20 பாடல் மாணிக்கவாசகர் பாடியிருக்காங்க. ஸோ அதுவும் இதுவும் சேம். ஓகேங்களா? ஸோ திருப்பாவை 30 பாடல். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 by 1 எழுதிக்கோங்க. பாவை, திருப்பாவையோடைய இலக்கண குறிப்பு இருமடி ஆகுப்பெயர். சார் இது எல்லாமே நீங்க திருவெம்பாவைக்கு எழுதிருப்பீங்க, அதே தான். ஸோ அதனாலதான் ஷார்ட்டா எழுதுறேன். ஓகேங்களா? இருமடி. ஸோ திருப்பாவை அப்படின்றது, திருவெம்பாவைன்றது மார்கழி மாதத்தில் சிவனை வழிபட செல்லும் பெண்களால் பாடப்படும் பாடல் திருவெம்பாவை. ஸோ அப்ப இது என்ன வரும்? மார்கழி மாதத்தில் திருமாலை வழிபட செல்லும் பெண்களால் பாடப்படும் பாடல். ஒன்லி சிவன் திருமால். சிவன் வந்தா திருவெம்பாவை, திருமால்னு வந்தா திருப்பாவை. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ திருப்பாவை. ஓகேங்களா? ஸோ நாச்சியார் திருமொழி அவங்களுடையது, ஆண்டாளுடையது, அது பார்த்தாச்சு. ஓகேங்களா? இறைவனை மணந்து கொள்வதற்காக பாடிய பாடல் நாச்சியார் திருமொழி. மொத்தம் 143, 143. ஓகேங்களா? ஸோ 143 பாடல்கள், அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பாவை. ஸோ திருப்பாவை மொத்தம் எத்தனை பாடல்னா 30. பாவைன்னா பெண். ஓகேங்களா? ஸோ ஆனா இங்க பெண்ணை குறிக்காம பெண் செய்யக்கூடிய நோன்பை குறிக்கிறதால இதுக்கு பேரு ஆகுப்பெயர். என்ன ஆகுப்பெயர்னா இருமடி ஆகுப்பெயர். இலக்கண குறிப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. இருமடி ஆகுப்பெயர். ஓகேங்களா? சோ மார்கழி மாதத்துல அப்படி என்ன அந்த பெண் நோன்பு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாதத்துல திருமாலை வழிபட செல்லும் பெண்களால் பாடப்படும் பாடலின் தொகுப்பு. சோ அந்த தொகுப்புக்கு பேர் தான் திருப்பாவை. சோ இந்த இடத்துல திருவெம்பாவை எழுதிக்கோங்க. திருவெம்பாவை யாருடையது? திருவெம்பாவை திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? திருவெம்பாவை மாணிக்க வாசகருடையது. ஓகேங்களா? சோ அதையும் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. கம்பேர் பண்ணி படிக்க உங்களுக்கு யூஸா இருக்கும். ஓகேங்களா? திருவெம்பாவை மாணிக்க வாசகர். சேம் ஒன்னே தான். இந்த இடத்துல திருமாலுக்கு பதில் சிவன் வந்தா அது திருவெம்பாவை, திருமால் வந்தா அது திருப்பாவை. ரெண்டுமே பாவை தான், ரெண்டுமே மார்கழி மாதம் தான், ரெண்டுமே பெண்கள் செய்யக்கூடிய நோன்பு தான். ஓகேங்களா? திருமாலை வழிபட சென்றா திருப்பாவை, சிவனை வழிபட சென்றா திருவெம்பாவை. ஓகேங்களா? சோ 3 பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அடுத்து 4வது பாயிண்ட். சோ திருப்பாவையில 4வது பாயிண்ட், திருப்பாவையோட வேறு பெயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சங்கத்தமிழ் மாலை. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? வேறு பெயர் சங்கத்தமிழ் மாலை. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, திருப்பாவை தான் வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இருக்கிற எல்லா வேதத்துக்கும் வித்து, வித்துன்னா விதைன்னு அர்த்தம். எல்லா வேதத்திற்கும் விதை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பாவை தான் அப்படின்னு சொன்னது ஒருத்தர். யாருன்னா ராமானுஜர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. திருப்பாவையே சொன்னது யாருன்னா ராமானுஜர். திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமானுஜர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சோ இவரு திருப்பாவை பத்தி இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணதால இவருக்கு ஒரு நிக் நேம் திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ராமானுஜர். திருப்பாவை ஜீயர் யாருன்னா ராமானுஜர். திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படக்கூடியவர் ராமானுஜர். காரணம், திருப்பாவை தான் வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு சொல்லியிருக்காரு. சோ இருக்கிற எல்லா வேதத்துக்கும் விதை என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பாவை அப்படின்னு சொன்னது ராமானுஜர். அதனால ராமானுஜருக்கு ஒரு நிக் நேம் திருப்பாவை ஜீயர். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ திருப்பாவை அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ திருப்பாவைன்றது பாத்தீங்கன்னா இருமடி ஆகு பெயர். பாவைன்னா பெண், பட் பெண்ணை குறிக்காம பெண் செய்யக்கூடிய நோன்பை குறிக்குது. அதனால இருமடி ஆகு பெயர். ஓகேங்களா? அப்படின்னா அந்த பெண் நோன்பு செய்யறாங்கன்னா மார்கழி மாதத்துல திருமாலை வழிபட செல்லக்கூடிய பெண்களால் பாடப்படும் பாடல் தான் நமக்கு திருப்பாவை. இதே மாதிரி சிவனை வழிபட செல்றவங்க பாடப்படக்கூடிய பாடல் திருவெம்பாவை மாணிக்க வாசகருடையது. சோ வேதம், அதாவது இதனுடைய வேறு பெயர் சங்கத்தமிழ் மாலை என அழைக்கப்படக்கூடியது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர். அதனால ராமானுஜருக்கு ஒரு நிக் நேம் திருப்பாவை ஜீயர். ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த இடம் எங்க? ஸ்ரீரங்கம். 10வது பாயிண்ட், அதை எழுதிக்கோங்க. ஸ்ரீரங்கத்தை நீங்க தமிழ்ல எதுன்னா திருவரங்கம். ஓகேங்களா? ஸ்ரீனா திருன்னு அர்த்தம். ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஓகேங்களா? சோ ஆண்டாள் அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஆழ்வார்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆண்டாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்காங்க. ஸ்கூல் புக் எங்க இருக்குன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஆண்டாளுடைய ஸ்கூல் புக் எங்க இருக்கான்னு எழுதிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸ்ல இருக்காங்க. 11th ஓல்டு, 9th நியூ, இயல் 6. ஸோ இந்த 2 பிளேஸ்லயும் நமக்கு ஆண்டாள் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இது ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, 4வதா இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வதா இருக்கக்கூடிய பெரிய ஆழ்வார், அதுக்கப்புறம் ஆண்டாள். ஓகேங்களா? ஸோ இதுல திருமழிசை ஆழ்வார் நம்ம ஸ்கூல் புக் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டேட்டாலாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பெரிய ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்ல. இருந்தாலும் ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்றதால ஆண்டாள் ரிலேட்டடா நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டாள் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஆண்டாள் ஸ்கூல் புக்ல 2 இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா?